அப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்கே எந்தெந்த துறையில் தவறு செஞ்சுருக்காங்க, எல்லா புள்ளிவிவரங்களும் என் கையில் இருக்குது. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்தடுத்து நீ இனி இருக்குது பாருங்கள். வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, அபின் என்னுடைய அறிக்கை, என்னுடைய முகநூல் பக்கத்தில் எல்லா அறிக்கையும் நான் பதிவிடுறேன். நீங்கள் எந்த மெயின்ஸ்ட்ரீம் எடுத்து போடுறது இல்லாதனால உங்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில் இப்போ சமீபத்தில் நடந்த தூத்துக்குடியில் நடந்த கொலையிலிருந்து அத்தனையும் நான் கண்டிக்கிறேன். சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குன்னு நான் கேட்குறேன். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். விரைவு நீதிமன்றத்துக்கு மூலம் உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணுன்ற. அப்போ இதெல்லாம் திமுக இருந்துக்கிட்டு நான் பேசவே கூடாது, நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்ன, நீ வெறுமனே எங்களுக்கு ஆதரவு கட்சியாக மட்டும் இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது, எந்த டிமாண்ட்ஸ் எங்களுக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா, அப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்கே எந்தெந்த துறையில் தவறு செஞ்சுருக்காங்க, எல்லா புள்ளிவிவரங்களும் என் கையில் இருக்குது. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்தடுத்து நீ இனி இருக்குது பாருங்கள். வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்குது. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியிலும் சரி, இதில் மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி இன்றைக்கி அறப்போர் இயக்கம் வெளியிடுற மாதிரி, இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமாக ஆவணமாகவே இருக்குது. இது எல்லாம் வைத்து நான் பொதுமக்கள்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நான் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணிலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், திமுக எனக்கு கொடுக்குற ஒரு இடமோ 2 இடமோ அது எனக்கு எம்எல்ஏ சீட் இல்லை, அது எம்எல்ஏ. ஏன்னா நெய்வேலியில் நான் 32,000 ஓட்டு சுயேட்சை வச்சுருக்கிறேன். இப்போ விஜய் மருத்துவர் ஐயா தலைமையில் அணி சேர்த்த பிறகு 6 அணி, அங்கே ஒட்டுமொத்த ஓட்டே 1,50,000 ஓட்டு தான் போலாகும். ஏன்னா மொத்த ஓட்டே 1,70,000 ஓட்டு தான். அப்போ என்எல்சி இருக்கிற பெரிய ஆஃபீஸ் தான் ஓட்டு போட வரமாட்டான். 1,50,000 ஓட்டில் 6 அணியாக பிரித்தா ஏற்கனவே நான் வாங்கின 32,000 ஓட்டே போதுமான வெற்றிக்கான ஓட்டு, என்னால் வெற்றி பெற முடியும். ஆனால் நான் ஓட்டு அரசியலை கூட ஒதுக்கி வைத்து விட்டு நான் இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது என் எதிர்கால இளைய தலைமுறைக்கானது. நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போராடி பல உயர் பதவிகளில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு உரிமையை கொடுக்கல. நான் போராடி தீர்ப்பு வாங்கி தான் அதை நான் நிலைநிறுத்தினேன். ஆக நான் தொடர்ந்து இந்த மண்ணுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 7.5% மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அது பிரைவேட் காலேஜில் அனுமதி இல்லை. அதற்கு நான் வழக்கை தொடுத்து அதுக்கு ஆனந்த வெங்கடேசன் மூலமாக தீர்ப்பை பெற்று நான் அதை நடைமுறைப்படுத்தினவன். நான் அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன். அதேமாதிரி உங்களுக்கு தெரியும், நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா போய் எழுதணுன்னாங்க. அண்ணா நகரில் இருக்க தென்னிந்திய நீட் அலுவலகத்துடைய டைரக்ட் அலுவலகத்தை இழுத்து பூட்டு போட்டு அந்த கொஸ்டின் எல்லாரும் அதர் ஸ்டேட்டுக்கு போக விடாமல் தடுத்து அங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டில் எங்கு தேர்வு எழுதினார்களோ அதுக்கான போக்குவரத்து கட்டணம், ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு அத்தனையும் திருப்பி கொடுக்கணும். இந்த ஆண்டோட நீங்கள் தமிழக மாணவர்கள் எங்கேயும் வெளியில் போய் தேர்வு எழுத அனுப்பக்கூடாது, தமிழ்நாட்டில் அத்தனை அடிப்படை வசதிகள் இருக்குது, தமிழ்நாட்டிலே தேர்வை எழுதுங்கன்னு சொல்லி பூட்டி சிறை வைத்து அதே இடத்துல ஒப்பந்தம் ஏற்படுத்திக்குவேன். அதேமாதிரி சிறப்பு ட்ரெயினில் அப்ரண்டிஸ் பண்ணிக்கல, சென்னிமலையில், திருச்சியில், சென்னையில், சேலத்தில் எல்லாம் வடநாட்டுக்காரனே உள்ளே வந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இழுத்து பூட்டு போட்டு அங்கேயே போய் உட்காந்து போராடி தமிழ்நாட்டை சேர்ந்து வேலைவாய்ப்பு அலுவலர்கள் பதிவு செய்யப்பட்ட தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமே இனி ரயில்வே துறையில் ஆள் எடுக்கணும்னு சொல்லி அதை சட்டமாக்கியவன் வேல்முருகன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு சீட்டே பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பதவியே முக்கியம் இல்லை. நான் தமிழ்நாடு விடுதலை படைன்ற ஒரு மூவ்மெண்ட்லேருந்து ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தவன். அதனால் எனக்கு எதுக்கு பதவி? நீங்கள் கொடுக்குற ஒரு சீட்டு 2 சீட்டு எனக்கு முக்கியம் இல்லை. என் தமிழ் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை, ஈழத்தில் நடந்து இனப்படுகொலை, அதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும்னு அம்மையார் ஜெயலலிதா நிறைவேற்றின தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களுக்கு யார் தடுத்தா? எது தடுக்குது? பதில் சொல்லுங்க எனக்கு. என்னுடைய கருணாநிதி அவருடைய கலைஞருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தானே. நீங்கள் துணிஞ்சில்ல முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தணும். ஏன் அது எந்த சக்தி உங்களை தடுத்தது? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. சமூக நீதி இல்லைன்னு சொல்றீங்களா சார்? சமூக நீதி பத்தி வெறும் பேச்சுக்கு தான் பேசுறாங்க. மத்தியில பாஜக என்ன செய்யுதோ அதை மாநிலத்துல திமுக செய்யுதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது ஒட்டுமொத்தமா அது ஒரு மனிதகுல விரோத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களோட நான் இவர்களை ஒப்பிடல. ஆனா இவர்கள் சில அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோல் வச்சுக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் வேண்டாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும் அப்படிங்கிறதால தான் இப்போ இங்கே இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்காந்துருங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஊரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா?
கோட்டையில் கோல வச்சுக்கின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? டிஜிபி, ஏடிஜிபி, சட்ட ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்கள் இன்றைக்கி எடுத்துங்க, ஒரு ஜோன் ஐஜி எடுங்க, எஸ்பி எடுங்க, கலெக்டர் எடுங்க, இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை டிஜிபியிலேருந்து எடுத்து கணக்கு பாருங்கள். ஏன் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி சிறுபான்மையராக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்போ இதில் எங்கே இருக்குது சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்குறேன், இதைத்தான் நான் அவருக்கு டிமாண்டாக கொடுக்குறேன். அப்போ நீலாம் யார் எங்களுக்கு டிமாண்டு வைக்கிறது? டிமாண்டு வச்சுலாம் எங்ககிட்ட நீங்கள் கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்கள் எங்களை கையாளுறீங்க. அதனால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறோம். நான் தான் சொல்றேன், கொள்கை தாங்க காரணம். நான் கொள்கை நான் சொல்றேன், எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை. ஆட்சிக்கு வந்தால் வேல்முருகன் திமுக அரசியல் குடைச்சலாக இருப்பார் அப்படின்னு ஒரு போட்டு சொல்லி. ஆமா, நான் நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஹெக்டர், நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் நிலங்கள் நம்முடைய அங்கே வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் தோடாஸ் மக்களுக்கும் சொந்தமான 17 ஜென்ம பூமி என்று சொல்வார்கள். அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 5 முறை பேசினேன். அது மகாவீர் ஜெயின் ஒருத்தவன் அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு தான் பெயருக்கு பட்டா மாற்றி அதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல மாநிலங்களில் வங்கியில் வச்சு பல ஆயிரம் கோடி மோசடி செஞ்சுருக்கிறான். அதை மீட்டு அந்த நிலங்களை அங்கே இருக்கிற நிலமற்ற ஏழை மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கும் இலங்கையில் பண்டாரநாயக்கா ஸ்ரீராமா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே கொண்டு வந்து நீலகிரியில் வைக்கப்பட்டிருக்கிற 5 லட்சம் மக்களுக்கும் 1 சென்ட் நிலங்கடை. இன்னைக்கு தோட்ட எஸ்டேட்லாம் மூட்டான், பசியும் பட்டினியுமா வாடி கிடக்கிறாங்க. அவர்கள் என்னுடைய தொப்புள் கொடி ரத்த உறவு. ஈழத்தில் தான் 1.5 லட்சம் மக்களை கொன்று குவிச்சாங்க. தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கு உறிஞ்சி அட்டை போல் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி திரும்ப அவர்கள் கொண்டு வந்து இங்கே கப்பலில் இறக்கப்பட்டு நீலகிரி, புதுக்கோட்டை, மதுரை பல்வேறு மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒரு சென்ட் நிலம் கிடையாது. ஆனால் இங்கே மார்வாடி, சேட்டு, குஜராத்திகள் 80,000 ஏக்கர் நீலகிரியில் மட்டும் எங்கள் மண்ணின் பூர்வீகுடி ஆதி தமிழர்களுடைய நிலத்தை தன் சொந்த பெயருக்கு பட்டா மாற்றியிருக்கிறான். இதுக்காக நான் முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ மினிஸ்டர் சந்தித்து கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ செக்ரட்டரி திருமதி அமுதாவை சந்தித்து கடிதம் கொடுத்தேன். ஒரு பதிலும் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தமிழர் அல்லாதவர்கள் முழுவதுமாக கைப்பற்றி கொள்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் என்ன வணிகம் தமிழர்கள் கையில் இருக்கு? ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். இரும்பு வணிகம் நம்ம கையில் இருக்கா? தங்க வணிகம் நம்ம கையில் இருக்கா? வெள்ளி வணிகம் நம்ம கையில் இருக்கா? மஞ்சள் வணிகம் நம்ம கையில் இருக்கா? முந்திரி வணிகம் நம்ம கையில் இருக்கா? என்ன இருக்குது? நீங்கள் ஒளிப்படம் பதிவு செய்கிறீங்களா? கருவிகள் இதெல்லாம் விற்கிறது வாங்குறது ஹோல்சேல் யார்? தமிழ்நாட்டில் இங்கே சென்னை தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் விடுதிகள் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? என்னுடைய நிலம் அடியோடு பறி போயிட்டு இருக்குங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் எதுக்கு நீங்கள் டாட்டாவுக்காக என்னுடைய பூர்வீகுடி மக்களுடைய நிலத்தை 5000 ஏக்கரை அவங்களை கொண்டு போய் அகதியா பல கிராமங்களில் தூக்கி எரிஞ்சு எதுக்கு தாரை வாக்குறீங்க? இந்திய அரசுக்குன்னு சொந்தமாக விமானம் இருக்கா? அப்போ இது வேல்முருகன் திமுக அரசுடைய தடையை மீறி அங்கு சென்று அந்த போராட்ட காலத்தில் பங்கெடுத்து கொண்டேன். அன்னையிலேருந்து ஒரு மந்திரி, அங்கு திமுக அமைச்சர்கள் இருக்கிற மந்திரி அங்கே பல 100 ஏக்கர்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அது 5 மடங்கு அரசாங்கமே அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது. அப்போ அது வேல்முருகன் இதில் குறைச்சலாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் என்னை பழி வாங்குகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்எல்சியில் நெய்வேலி நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்துகிறேன். வானராயபுரம் உள்ளிட்ட தென்குச்சி, வடக்குத்து இது உள்ளடக்கிய பல கிராமங்களில் 12 காலமாக இங்கு வாழ்கிற எங்களுடைய மக்களை அடியோட பிடுங்கி தூக்கி எறிகிறீங்க. அது போய் வேல்முருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அங்கே தடுத்து நிறுத்தினான். அது உங்களுக்கு தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? என்எல்சியினுடைய ஒரு ஆண்டுக்கு கொடுக்குற 100 கோடி ரூபாய் சிஎஸ்ஆர் நிதியை அப்படியே அபகரித்துக் கொள்கின்ற ஆளும் வர்க்கம். அதை நான் தட்டி கேட்டேன். அதுக்காக கூட்டம் போட்டு திமுகவுடைய மாவட்ட செயற்குழுல மாவட்ட பொதுக்குழு பகிரங்கமாக பேசுகிறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய குடைச்சல், வேல்முருகனுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு. நான் தேர்தலே நிற்கல, ஓட்டு அரசியலை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும், எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க, இல்லை வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளாக தலைமை நிர்வாகிகிட்ட மாற்று முடிவு எடுக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக, ஹைட்ரோ கார்பனுக்காக, மீத்தேனுக்காக, ஓஎன்சிஸுக்காக நான் ஐயா மணியரசனோடு, மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்கை ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்கை தூசி தட்டி எனக்கு 4 அன்னைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் 3 நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஒரே நாளில்.